நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. ரட்சிக்கப்பட்ட உடனேயே இந்த உலகத்துல ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். உண்மைதானே? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த உலகத்துல சில வருத்தங்களும் சில கவலைகளும் இருக்கும். எப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே சாத்தானுடைய பார்வை முழுசா உங்க மேல திரும்பிடும். நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், சாத்தான் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவான். சாத்தான் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பான்னு சொல்றதை விட நீங்களே சாத்தானுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதான் உண்மை. எப்படின்னா, அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அமைதியா இருக்கவே மாட்டார். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, சமாதானத்தை என்னுடைய குடும்பம் பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய நண்பர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாரிடத்திலும் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் சாத்தானுக்கு எதிராக நீங்க செய்கிற யுத்தம். நீங்க யுத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சாத்தான் சும்மா இருப்பானா? அவனும் யுத்தத்தை ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் சாத்தான் தன்னை ஒரு தெய்வமா உங்க இடத்துல காட்டி உங்களை ஏமாற்றி வைத்திருந்தான். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய முகத்திலே கிழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அவன் சாத்தான் என்பதையே நீங்க அறிந்து கொள்வீங்க. இவ்வளவு நாளா என்னையே தெய்வமா நம்பி எனக்கு அடிமையா இருந்தானே, இப்பொழுது ஒரு உண்மையான தெய்வத்தை தேடி போயிட்டானே அப்படி என்று சொல்லி உங்க மேல மிகுந்த எரிச்சலோடு காணப்படுவான். இந்த ரட்சிப்பை தடுக்கிறதுக்காக சாத்தான் உங்களுக்கு எதிராக எடுக்கிற முதல் ஆயுதம் தெரியுமா? குடும்பத்தை விட்டு உங்களை பிரிப்பது. உங்க மேல வீண் பழிகளை சுமத்தி உங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் உங்களை ஜென்ம பகையாய் பகைக்கிற அளவுக்கு அவன் தந்திரமான காரியங்களை செய்வான். நீங்க நல்லதுதான் செஞ்சாலும் அந்த காரியத்தை அவர்களுக்கு தீமையாக கொண்டு போய் காமிப்பான். நீங்க என்னதான் எடுத்து சொன்னாலும், உங்க பக்க நியாயத்தை நீங்க விளங்க பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை ஜென்ம பகையா பகைப்பாங்க. சரி, இந்த நிலைமை மாறும் நினைக்கிறீங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்டால் ஒழிய இந்த நிலைமை மாறாது. பெற்ற தாய் தகப்பனே உங்களை பகைக்கிற அளவுக்கு உண்டான தந்திரமான வேலைகளை சாத்தான் செய்வான். உடன் பிறந்தவர்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள கசப்பை உண்டு பண்ணுவான். உங்கள் உடன் பிறந்தவர்களையும் பாலிய காலத்து நண்பர்களையும் கூட உங்களை விட்டு தனியா பிரிச்சிருவான். நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருப்பீங்க. இதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று. இயேசுவை ஏற்றுக்கொள்ற மாதிரி ஒரு சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல. ஆனாலும் இயேசுவின் நிமித்தம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். உண்மையிலே இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். வருத்தப்படாதீங்க. சாத்தான் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணா ஆண்டவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் நிமித்தம் இந்த பூமியில நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் அவர் 2 மடங்கு உங்களுக்கு தருவார். நீங்க ஒரு தாயாரா இருந்தா உங்களை பெற்ற தாயை போல நேசிக்கிற பிள்ளைகளை கொடுப்பார். நீங்க ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா இருந்தா உங்களை பெற்ற பிள்ளையை போல நேசிக்கிற ஆவிக்குரிய தாயாரை கொடுப்பார். உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிற ஆவிக்குரிய நண்பர்களை ஏராளம் கர்த்தர் கொடுப்பார். இரத்த உறவுகள் உங்களை கைவிட்டாலும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஏராளமான உறவுகளை கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இயேசுவின் நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் அதை அவர் பல மடங்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை சமாதானத்தோடு வாழ வைப்பார்.